ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு ரீஃபண்ட் வரும். இந்த வீடியோவில் ரீஃபண்ட் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான 3 விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். ஒன்று, ரீஃபண்ட் வர்ற பட்சத்தில் அதற்கான ஸ்டேட்டஸை நீங்கள் எப்படி செக் பண்ணுறது, ரீஃபண்டு வரலன்னா என்னென்ன காரணங்களுக்காக ரீஃபண்ட் வராமல் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 மிக முக்கியமான காரணங்கள் ரீஃபண்ட் வராமல் இருக்கிறதுக்கு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். மூன்றாவதாக பார்க்க இருக்கிறது, ஐடிஆர் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரீஃபண்டு எத்தனை நாட்களுக்குள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு பெண்டிங் ஆக்ஷன் ஆப்ஷனில் வியூ ஐடிஆர் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்ணப்பட்டது, ரிட்டர்ன் எப்போ வெரிஃபை பண்ணப்பட்டது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ப்ராசஸிங் இருக்குதா, ப்ராசஸ் எப்போ முடிஞ்சது, இந்த 4 விவரங்களையும் பார்க்க முடியும். ரீஃபண்ட் ஸ்டேட்டஸில் பார்க்குறதுக்கு சர்வீஸ் ஆப்ஷனில் நோ யுவர் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேன் நம்பர், அசஸ்மெண்ட் இயர் கொடுத்து சப்மிட் கொடுத்து உங்களுடைய ரீஃபண்ட் ஸ்டேட்டஸை பார்த்துக்க முடியும். கடந்த வருடம், அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2023-24 விவரங்களை பார்ப்போம். இதில் ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்பட்ட தேதி மற்றும் அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது யூடிஆர் நம்பர் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் பணம் கிரெடிட் ஆகலை அப்படின்னா இந்த யூடிஆர் நம்பரை கொடுத்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க் பிரான்ச்சில் போயிட்டு. ஸோ அசஸ்மெண்ட் இயர் 2024-25 கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸு நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளீஸ் செக் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வியூ ஃபில்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு மெசேஜ் இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கலாம். இதில் ஐடிஆர் ஃபைல்டு வெரிஃபிகேஷன் டேட்டு, அப்புறம் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லான விவரங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு 10 நாளுக்குள்ளே வந்திருக்கு. அதாவது ஐடிஆர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 14/7/2023 பண்ணியிருந்தேன். ஸோ ரீஃபண்டு 24/7/2023 கிரெடிட் ஆகிருக்கு என்னுடைய பேங்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 10 டேஸில் கிரெடிட் ஆகிருக்கு. இந்த இயர் 13/7/2024 ஐடிஆர் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 23/7/2024 ரீஃபண்டு கிரெடிட் ஆகணும். ஸோ அஃபிஷியல் டைம்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் 4 to 5 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரீஃபண்டு வரலன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 காரணங்களால் உங்களுக்கு ரீஃபண்ட் வர தாமதமாகலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் நம்பர் இன்ஆப்ரேட்டிவாக இருந்தால். இன்ஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் நம்பரை ஆதார் நம்பரோட இணைக்காமல் இருந்தால், லிங்க் பண்ணாமல் இருந்தால் அது இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் பேன் கார்டை ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறதுக்கு பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. 1000 rupees நீங்கள் பெனால்ட்டி சார்ஜ் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த பணத்தை நீங்கள் கட்டிட்டு உங்களுடைய பேன் கார்டை ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணிக்கொள்ளலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் இஸ் நாட் ப்ரீ வேலிடேட்டட். இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீ வேலிடேட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். மூன்றாவதாக, பேன் நம்பரில் இருக்கக்கூடிய நேமும் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் மிஸ்மேட்ச் ஆனால், ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச் ஆகியிருந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் வர தாமதமாகும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ண வேண்டியிருக்கும். நான்காவது பார்த்தீங்கன்னா, இன்வேலிட் ஐஎஃப்எஸ்சி கோட். ஐஎஃப்எஸ்சி கோட் தவறாக நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வர தாமதமாகும். ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகியிருந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் வர தாமதமாகலாம்.